அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் அன்னாபிஷேக தேதியில் கொஞ்சம் குழப்பம் நிலவர மாதிரி இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சில அன்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 2024 வருடத்தில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அன்னாபிஷேகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலையில் அன்னாபிஷேகம் நடைபெறுது. 15ஆம் தேதி தானே அன்னாபிஷேகம், ஏன் திருவண்ணாமலையில் மட்டும் 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுது அப்படிங்கிற ஒரு சின்ன தெளிவில்லாத ஒரு நிலை இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அன்னாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படக்கூடிய அன்னாபிஷேகம், பௌர்ணமி திதியை அடிப்படையாக கொண்டு செய்யப்படக்கூடிய அன்னாபிஷேகம். பௌர்ணமி திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் இருக்கும் பொழுது அன்னாபிஷேகம் செய்யப்படுது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில கோயில்களில் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அன்னாபிஷேகம் நடக்கும், ஒரு சில கோயில்களில் திதியை அடிப்படையாக கொண்டு அன்னாபிஷேகம் நடக்கும். அப்படி நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அன்னாபிஷேகம் எந்த கோயிலில் நடக்குது அப்படின்னு பார்த்தா, திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயிலையும் கொடுமுடி அருள்மிகு மகுடேஸ்வரர் திருக்கோயிலையும் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அன்னாபிஷேக பூஜைகள் நடைபெற இருக்கு. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமையன்று அன்னாபிஷேக பூஜைகள் நடைபெறுது. தமிழ்நாட்டில் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அன்னாபிஷேக பூஜைகள் நடைபெறுற கோயிலை பற்றின தகவல் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். 90% அதிகமான கோயில்களில் பௌர்ணமி திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் இணைந்து இருக்கும் பொழுது அன்னாபிஷேகம் செய்யப்படுது. ஒரு சில கோயில்களில் மட்டும் மாற்றம் இருக்குது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான கோயில்களோட நடை திறக்கக்கூடிய நேரமும் நம்ம சேனலில் பதிவிடப்பட்டிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.